பேருக்கு இப்போ வந்து மூட்டு வலி நிறையா இருக்குது. இடுப்பு தேய்மானம், மூட்டு வலி எல்லாம் நிறையா இருக்குது. இதுக்கும் இந்த பாக்கெட் பாலுக்கும் இது தொடர்பு இருக்கா? இந்த ஒயிட் சுகர்னு சொல்லக்கூடிய சர்க்கரை, அதாவது ஜீனிக்கு வந்து அதை வந்து மூட்டு தேய்மானத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதில் வருங்காலத்தில் வந்து மூட்டு வலி இந்த மாதிரி புற்றுநோயிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு உங்களுடைய உணவு பரிந்துரையை கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் நான் பேசுகிறப்பயே சொன்னேன், அனைத்து வியாதிக்கும் தீர்வு பாரம்பரிய தீட்டாத அரிசின்னு சொன்னேன். அதனால் இதுக்கும் அதை வந்து நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் மருந்துன்னு ஒன்று கேட்டார். மருந்து, மாமருந்து 2 தலைப்பு கொடுத்துருக்கோம். மருந்தாக அரிசி தான். என்ன அரிசி சாப்பிட்லாம்? மூட்டு வலிக்கு வெள்ளை கலர் அரிசி சாப்பிட்லாம். வெள்ளை கலர் அரிசின்னு தீட்டினதை சாப்பிட்றீங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. முன்னாடியே என் பேச்சை இப்போ உட்காந்து கேட்டிங்கன்னா என்னது வெள்ளை கலரானு தோணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜெனட்டிக் கலர் ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு, ப்ரௌனு, க்ரீன், எல்லோ